வணக்கம் நண்பர்களே, சற்றுமுன் வெளியான மிக முக்கிய தகவலின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இவர்களுக்கு பணம் வராது என்ற அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் யாருக்கு பணம் வராது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இந்த வீடியோக்கு இப்பவே தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக பெண்கள் பலரும் மனு அளித்து வருகின்றனர். நவம்பர் மாதம் வரை இந்த திட்டத்திற்கு மனு கொடுக்க முடியும். இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு சென்று மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப படிவத்தை உரிய ஆவணங்களுடன் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அப்போது கேட்கப்படும் தகவல்களை கவனமாக பூர்த்தி செய்ய வேண்டும். நீங்கள் செய்யும் 2 தவறு. ஒருவேளை உங்களின் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாமலும் பணம் வராமல் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. கடந்த முறை இந்த தவறை பலரும் செய்திருந்தனர். அவை என்னவென்றால் சரியான மொபைல் எண் கொடுக்காமல் விடுவது, வங்கி கணக்கு எண்ணை தவறாக குறிப்பிடுவது ஆகும். வங்கி பாஸ்புக்கில் என்ன மொபைல் எண் இருக்கிறதோ அந்த மொபைல் எண் உங்கள் ஆதாரிலும் இருக்க வேண்டும். மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப படிவத்திலும் அதே எண்ணை நீங்கள் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் அந்த மொபைல் எண் மூலம் உங்களை எளிதாக அடையாளம் காண முடியும். மகளிர் உரிமை தொகை பண பரிவர்த்தனை குறித்த தகவலும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தவறான மொபைல் எண் கொடுத்தால் உங்கள் அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்தாலும் அது தொடர்பான அறிவிப்பு செய்தி நீங்கள் கொடுத்த தவறான மொபைல் எண்ணுக்கு தான் செல்லும். இதில் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் இப்போது செயல்பாட்டில் இருக்கும் வங்கி எண்ணை கொடுக்க வேண்டும். அரசு மற்றும் தனியார் வங்கி என எந்த வங்கிகளாக இருந்தாலும் பரவாயில்லை. கடந்த முறை இதில் செய்த தவறுகளால் பெண்கள் நடைமுறை சிக்கல்களை எதிர்கொண்டு மீண்டும் அரசு அலுவலகங்களுக்கு படியேறி இறங்க வேண்டி இருந்தது. அந்த தவறை மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்கும் நீங்கள் செய்துவிடாதீர்கள். இதற்கிடையில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தனியாக வசிக்கும் பெண்கள் பயனாளிகளாக முடியுமா என்ற முழு விவரத்தையும் தெளிவாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டு உள்ளது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது தமிழ்நாடு அரசால் பெண்களுக்காகவே நடைமுறைப்படுத்தப்படும் திட்டம் ஆகும். தகுதி வாய்ந்த ஏழை பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் இந்த திட்டத்தின் கீழ் அவர்களது வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இப்போது வரை 1.15 கோடி பெண்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கின்றனர். அதாவது அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்று ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழ் ஓய்வூதியம் பெறுபவர்கள், குடும்பத்தில் ஓய்வூதியம் பெறுபவரை தவிர்த்து மற்ற தகுதியான பெண்கள் இருப்பின் அவர்கள் இந்த உரிமை தொகை திட்டத்திற்கு கீழ் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அரசு கொடுத்திருக்கும் விதிமுறைகள் தளர்வுகளின்படி புதிதாக தகுதி பெற்றிருப்பவர்களும் இந்த உரிமை தொகை திட்டத்திற்காக விண்ணப்பம் செய்யலாம். அதேபோல் பிற ஓய்வூதியம் பெறுபவர்களின் குடும்பத்திலும் ஓய்வூதியம் பெறுபவர்களை தவிர்த்து மற்ற தகுதியான பெண்கள் இருப்பின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். இந்த தகவலை எல்லாம் ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இருப்பினும் ஒரு முக்கியமான தகவலை இங்கே தெரிந்து கொள்வோம். அதாவது குடும்பம் இல்லாத தனியாக வசிக்கும் பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியுமா என்றால் முடியும். ஆனால் அந்த பெண் ரேஷன் கார்டு பெற்றிருக்க வேண்டும். இதுவரை பெறவில்லை என்றால் தனியாக வசிக்கிறேன் என்பதற்கான மனு கொடுத்து ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். குறைதீர் முகாம்களில் நேரடியாக சென்றும் முறையிடலாம். அரசு அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி முறைப்படி ரேஷன் கார்டு பெற்ற பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்வதற்கான வழிமுறைகளை பின்பற்றி இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். ரேஷன் கார்டு தான் அடிப்படையே. பெண்கள் யாராக இருந்தாலும் ரேஷன் கார்டு இருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக விதிமுறைகளை பூர்த்தி செய்து, அதாவது இந்த உரிமை தொகை திட்டத்திற்கான அனைத்து விதிமுறைகளையும் பூர்த்தி செய்தால் கட்டாயம் உங்களுக்கும் ரூபாய் 1000 கிடைக்கும். இதற்கிடையில் இந்த உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் பணம் வழங்கப்படும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன. ஆனால் தீபாவளிக்கு முன்னதாக இதற்கான அறிவிப்பு வெளியாகாது என்கிறார்கள். தீபாவளிக்கு முன் இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்று செய்திகள் வந்த போதிலும் அதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பங்கள் வந்தபடியே இருக்கின்றன. இனியும் தொடர்ந்து விண்ணப்பங்கள் வரும். அதாவது நவம்பர் வரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடக்கப் போகிறது.
போகிறது. அப்போது வரை பல விண்ணப்பங்கள் பெறப்பட போகிறது. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை மனுக்கள் எல்லாம் பெறப்பட்ட பின்பே இதில் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதில் மகளிர் உரிமை தொகை திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது. ஆனாலும் இதில் சில குறைகள் உள்ளன. மக்கள் பலரும் இன்னமும் பணம் சென்று சேரவில்லை என்று கூறுகிறார்கள். அதனால்தான் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இதில் விண்ணப்பம் செய்த பலரும் உரிமை தொகை திட்டத்திற்கே விண்ணப்பம் செய்துள்ளனர். கிட்டத்தட்ட மொத்த மக்களில் 60% பேர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்துள்ளனர். மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் 1,15,00,000 பெண்கள் பயன்பெறுகிறார்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மகளிர் உரிமை தொகையானது விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும். 1 அல்லது 2 மாதங்களில் அனைவருக்கும் கண்டிப்பாக பணம் வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் உறுதி அளித்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு தீபாவளிக்கு முன்பாக அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த 1 மாத காலமாக விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் விண்ணப்பித்தவர்களுக்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்டமாக பணம் அனுப்பப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு வெறும் 45 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இருந்தது. அதன்படி கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி 45 நாட்கள் நிறைவடைகின்றன. எனவே முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பம் செய்தவர்கள் ஆகஸ்ட் 28 முதல் பதில்களை பெற வேண்டும். ஆனால் இவர்களுக்கான பதில் அனுப்பப்படவில்லை. அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை உட்பட பல திட்டங்களுக்காக விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் மக்கள் தங்களுடைய மனுவின் நிலையை இந்த ஒரு இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம். இந்த வசதியானது தற்போது சேர்க்கப்பட்டு உள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகள் மற்றும் தகுதி அற்றவர்கள் குறித்த தகவல்கள் கூட சமீபத்தில் வெளியாகின. தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் சுமார் 25 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன. இவற்றில் மகளிர் உரிமை தொகை திட்ட நிதியுதவி கேட்டு கிட்டத்தட்ட 17 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர். பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். மனுக்கள் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.